وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையின் மூலமாக நாங்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து பெரும்பாலான பகுதிகளை கடந்து அதனுடைய கடைசி தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ரமலானோடு மாத்திரம் இந்த நோன்பினை சுருக்கி கொள்ளாமல் ரமலானை தாண்டி வருகின்ற, ரமலானை அடுத்து வருகின்ற ஷவ்வாலுடைய மாதத்திலும் 6 நோன்பு நோட்பது சம்பந்தமான சில வழிகாட்டலை எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக ஷவ்வாலிலே இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்ற 6 நோன்பு சம்பந்தமாக பார்ப்பது, கற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் சாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கசியாமித் தஹர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வாலிலே 6 நோன்பு நோட்பது சம்பந்தமான அழகான மிகப்பெரிய வெகுமதியை கொண்ட ஒரு செய்தியினை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று, ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்று, சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், அதனை தொடர்ந்து வருகின்ற ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பு நோட்கின்றாரோ, கான கசியாமித் தஹர், இவர் வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு சம்பந்தமான சிறப்பினை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே நாங்கள் சரியான முறையிலே இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தற்பொழுது விளங்கி வைத்திருக்கின்ற நடைமுறையிலே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்திதான், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோற்றுவிட்டால் அல்லாஹு தாலா வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை தந்து விடுகின்றான் என்ற அந்த சிந்தனையிலே இருக்கின்றோம். ஆனால் ஹதீஸை சரியான முறையிலே பார்க்கின்ற பொழுது, விளங்குகின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானிலே முழுமையாக நோன்பு நோற்று அதற்கு பிறகு வருகின்ற இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோட்கின்றாரோ அவருக்குத்தான் இந்த நன்மை என்பதாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே ஷவ்வாலுடைய இந்த 6 நோன்பை நோட்பதாக இருந்தால், அவர் அந்த நன்மையை முழுமையாக அடைவதாக இருந்தால், அவர் ரமலானிலே நோன்புகளை முழுமைப்படுத்தியிருக்க வேண்டும், முழுமையாக நோட்டிருக்க வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தினை பொறுத்தவரையிலே ஒரு இபாதத்தை எங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டு அந்த இபாதத்தின் ஊடாக, அந்த அமலின் ஊடாக ஏராளமான நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை வைத்திருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் ஒரு நன்மையினை செய்யாமல் நான் செய்ய போகின்றேன் என்று நினைத்து விட்டாலே அந்த நினைத்ததற்காக வேண்டி கூலி தருகின்ற, நன்மையை தருகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஆமுடைய 160வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா.
யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ, யார் ஒருவர் ஒரு நலவினை செய்கின்றாரோ அவருக்கு அதனை போல 10 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நோன்பு நோட்கின்றார், 30 நோன்புகளையும் நோட்கின்றார், ஒரு நோன்பிற்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கின்றது. எனவே 30க்கும் 300 நாள் நோன்பு நோற்ற நன்மை கிடைத்து விடுகின்றது. எனவே இதிலே 10 மாதம் வந்து விடுகின்றது. அதனை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பமாகின்றது. பிறையை பார்க்கின்றோம். பெருநாளை கொண்டாடியதற்கு பிறகு நாங்கள் அந்த 6 நோன்புகளை நோட்கின்றோம். எனவே இந்த 6 நோன்பிற்கும் ஒரு நோன்பிற்கு 10 மடங்கு என்று சொல்லுகின்ற பொழுது 60 நாட்கள் நோன்பு நோற்ற நன்மை வந்து விடுகின்றது. எனவே இதிலே 2 மாதங்கள் ரமலானுடைய அந்த முழுமையான நோன்புகளை நோற்றதால் அதிலே 10 மாதங்கள், எனவே 360 12 மாதங்கள் வந்து விடுகின்றது. எனவே ரமலானுடைய முழுமையாக நோன்பு பிடித்து தொடராக இந்த 6 நோன்புகளையும் பிடிக்கின்ற பொழுது வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையினை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம் என்ற செய்தியினை முதலாவதாக நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை பொறுத்தவரையிலே, இதனுடைய சட்டத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு சுன்னத்தான அல்லாஹுடைய தூதர் செய்து காட்டிய ஒரு வழிகாட்டலாகும், ஒரு நோன்பாகும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுன்னத்தான ஒரு இபாதத்தை யார் செய்கின்றாரோ, இந்த 6 நோன்புகளையும் யார் நோட்கின்றாரோ, இஸ்லாம் கூறியதை போல அவருக்கு அந்த நன்மை கிடைத்து விடுகின்றது. அல்லது சில தடங்களால், முடியாத காரணங்களால் ஒருவர் நோட்கவில்லை என்றால், இந்த சுன்னத்தான நோன்பை நோட்கவில்லை என்றால் இவருக்கு எந்தவித குற்றமும் கிடையாது, பாவம் கிடையாது என்ற செய்தியினையும் நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை எவ்வாறு நோட்பது, எப்படி இந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வது என்ற செய்தியினை நாங்கள் கட்டாயமாக சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம், எமது வளமை சிலர்கள் நினைத்து வைத்திருக்கின்றோம், ஷவ்வாலுடைய பிறை பார்க்கப்படுகின்றது, முதலாவது நாள் பெருநாளுடைய தினமாக இருக்கின்றது, பெருநாளுடைய தினத்தை தொடர்ந்து 6 நோன்புகள் தொடராக நோட்பதுதான் சரி, 6 நோன்புகளையும் பெருநாள் தினத்திற்கு அடுத்த நாளிலிருந்து தொடராக நோட்க வேண்டும், அவ்வாறு நோட்காவிட்டால் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு நோற்றதாக கருதப்படாது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தவறான ஒரு வாதமாகும், கருத்தாகும். எனவே இந்த நோன்பு எது சரி என்று நாங்கள் சரியான முறையிலே விளங்கி கொள்ள வேண்டுமானால், ஒருவர் ஷவ்வாலுடைய பிறை தென்படுகின்றது, பெருநாளுடைய தினம் முடிந்து அவருக்கு இயலுமாக இருக்கின்றது, தாராளமாக தொடராக பெருநாளுக்கு அடுத்த நாளிலிருந்து தொடராக 6 நோன்பினை நோட்கின்றார். ஆனால் அதிலே விடாப்புடியாக இருக்கவில்லை, அதுதான் சரி, அவ்வாறு நோட்காவிட்டால் அதற்குரிய கூலி கிடைக்காது என்ற அந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்களை தவிர்த்து, யாருக்கு ஏழுமாக இருக்கின்றதோ அவர்கள் அந்த பெருநாளை தொடர்ந்து 6 நோன்பு நோட்க முடியும், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இன்னும் பெருநாளுடைய தினத்தில் ஓரிரு நாட்கள் கழித்து உடனே நோன்பு நோட்காமல், பெருநாள் அடுத்த நாள் நோன்பு நோட்காமல் ஓரிரு நாட்கள் கழித்து அல்லது ஒரு வாரம் கழித்து தொடராக அந்த 6 நோட்களையும் நோட்கின்றார் என்றால் அதுவும் ஆகுமான ஒரு நோன்பாகும், அவ்வாறும் நோற்றுக்கொள்ள முடியும். அல்லது 3வது முறை ஒருவர் விட்டு 2 நோன்புகளாக அல்லது 3 நோன்புகளாக இந்த ஷவ்வாலுடைய மாதம் முடிவடைவதற்கு முன்னர் இந்த 6 நோன்புகளையும் பிடிக்கின்றார் என்றால் அதுவும் ஆகுமானதுதான், அவ்வாறு பிடித்து கொள்ளலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற செய்தியினை நாங்கள் இந்த நோன்பு பிடிக்கின்ற விடயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நாங்கள் எமது வளமையிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது, இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை பொறுத்தவரையிலே எமது வீடுகளிலே இருக்கின்ற பெரியவர்கள், வயோதிபர்கள் தான் அதிகமாக பிடிப்பதை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு பெரியவர்களுக்கு மாத்திரம்தானா, வயோதிபர்களுக்கு மாத்திரமான நோன்புதானா என்று கேட்டால் அவ்வாறு கிடையாது. யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ, பருவ வயதை அடைந்த ஆண் பெண்கள் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ
அவர்கள் இந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எமக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு தவறான இஸ்லாம் வழிகாட்டாத ஒரு செயற்பாடு தான் இந்த ரமலானுடைய நோன்புகளை நோற்று நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம். பின்பு இந்த 6 நோன்புகளை நோற்றதற்கு பிறகும் இந்த 6 நோன்புக்கான பெருநாள் என்று அதை தனித்து கொண்டாடுவதை, அதிலே நாங்கள் எவ்வாறு நோன்பு பெருநாளை கொண்டாடினோமோ அதன் அடிப்படையிலே அதனை அமைத்துக் கொள்வது என்பது இது இஸ்லாம் வழிகாட்டாத ஒரு செயல். அவ்வாறு ஒன்று இல்லை என்ற செய்தியினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு மிகவும் முக்கியமாக கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தான் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு சம்பந்தமான ஒரு செய்தி. அதாவது ஒருவர் ஷவ்வாலுடைய அந்த மாதத்தை அடைகின்றார், ஆனால் அதற்கு முன்னுள்ள ரமலானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்புகள் கதாவாக இருக்கின்றது. இவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முதலாவது கதாவுடைய நோன்பை நிறைவேற்றுவதா, அல்லது ஷவ்வாலுடைய நோன்புகளை நோற்றதற்கு பிற்பாடு கதாவுடைய நோன்பை நோட்பதா என்ற ஒரு கருத்தாடல் இருந்து வருகின்றது. இந்த விடயத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இது பொதுவான ஒரு செய்தி. ஏற்கனவே இது சம்பந்தமாக படித்திருக்கின்றோம் நாங்கள். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யார் நோயாளியாக இருக்கின்றார்களோ, யார் பிரயாணிகளாக இருக்கின்றார்களோ, இவர்கள் நோன்பு நோட்பதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஏனைய நாட்களிலே அந்த விடுபட்ட நோன்புகளை கணக்கிட்டு நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். இதனை தாண்டி பெண்களுடைய சில விடயங்களிலே அவர்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது தனியான ஒரு தலைப்பிலே பேசப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி நோன்புகள் விடுபட்டவர்கள் கலா செய்ய வேண்டியிருக்கின்றது. இவர்களுடைய சட்டம்தான் இது. இந்த பிரச்சினை இருந்த வண்ணமே இருக்கின்றது. இதிலே இமாம்களுக்கு மத்தியிலே வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இதிலே நாங்கள் சில விடயங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது செய்தி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பு என்பது யார் ரமலானிலே முழுமையாக நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளையும் நோட்கின்றாரோ அவருக்குத்தான் இந்த காலம் முழுக்க வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதனை தாண்டி துல்காதா, துல்ஹஜ் போன்ற நாட்களில் இந்த நோன்புகளை நோட்க முடியாது. ரமலானிலேயும் முழுமைப்படுத்தியிருக்க வேண்டும். ஷவ்வாலுடைய காலம் முடிய முன்னர் அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளையும் நோற்றிருக்க வேண்டும். இது அடிப்படை. இதனை தாண்டி இந்த கலாவுடைய நோன்பு இருந்தால், ஒருவருக்கு கலாவுடைய நோன்பு இருக்கின்றது, ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பிக்கின்றது, பெருநாளுக்கு அடுத்த நாளிலிருந்து ஒருவருக்கு முடியுமாக இருக்கின்றது. அவர் அந்த விடுபட்ட நோன்புகளை நோற்றுவிட்டு ஷவ்வாலுடைய மாதம் முடிய முன்னர் அந்த 6 நோன்புகளையும் முடிக்க சக்தி பெற்றிருக்கின்றார். அவர் பிடிக்க முடியும் என்றிருந்தால் அவர் தாராளமாக அவ்வாறு கதாவுடைய நோன்புகளை முன்னால் நோற்றுவிட்டு நிறைவேற்றிவிட்டு அவர் பின்பு ஷவ்வாலுடைய அந்த மாதம் முடிவடைக்கும் முன்னர் அந்த 6 நோன்புகளையும் நோற்றுக்கொள்ளலாம். இது ஒரு மிகவும் சிறந்த ஒரு செயற்பாடாக இருக்கும் என்ற செய்தியினை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒருவர் கலாவுடைய நோன்பு இருக்கின்றது, ஷவ்வாலுடைய மாதத்தை அடைகின்றார். அவர் ஷவ்வாலுடைய இந்த 6 நோன்புகளை மாத்திரம்தான் பிடிக்க முடியும். இந்த விடுபட்ட நோன்புகளை பிடிக்க கஷ்டப்படுகின்றார். அவருக்கு கைரு காதிராக, சக்தி பெறாதவராக இருக்கின்றார், சக்தி இல்லாமல் இருக்கின்றார். இவர் என்ன செய்து கொள்வது என்று கேட்டால், அவர் தாராளமாக அந்த நோன்புகளை, விடுபட்ட நோன்புகளை ஏனைய நாட்களில் பிடித்து கொள்ள முடியும். ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகளையும் பிடித்ததற்கு அப்பால் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கான யகூனு அலைய சௌமு மின் ரமதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், என் மீது கடமையான விடுபட்ட நோன்புகள், ரமதானிலே விடுபட்ட நோன்புகள் இருந்தது. ஃபமா அஸ்ததியு அன் அக்திய இல்லா ஃபி ஷாபான். இந்த நோன்புகளை ஷாபானுடைய காலத்திலேதான், ஷாபானுடைய மாதத்திலேதான் நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு முடியுமாக இருந்தது. நான் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன் என்ற செய்தியினை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். எனவே
ஒருவருக்கு ரமதானிலே விடுபட்ட அந்த நோன்புகளை ஷாபான் வரைக்கும், அடுத்த ரமதானுக்கு முன்னால் உள்ள அந்த மாதம் வரைக்கும் பிடித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்வாறான வழிகாட்டல் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வாறு பிடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினூடாக நாங்கள் புரிந்து கொண்டு, நாங்கள் ஷவ்வாலுடைய மாதம் அந்த நோன்பினை அது மாத்திரம்தான் பிடிக்க முடியும், நாங்கள் கதாவுடைய நோன்பினை அதுக்கு பின்னால் தான் பிடிக்க முடியுமாக இருந்தால் அவ்வாறு செய்து கொள்ளலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது அவர் அந்த நோன்புகளை பூரணப்படுத்துகின்றாரோ அப்பொழுதுதான் இஸ்லாம் கூறியிருக்கின்ற, அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கின்ற அந்த முழுமையான கூலி கிடைக்கும் என்ற செய்தியினையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த விடயங்களிலே மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த எவ்வாறு ரமதானுடைய அந்த நாட்களை அடைந்தோமோ, ரமதானிலே இபாதத்துக்கள் செய்தோமோ, நோன்பு நோற்றோமோ, அதனை போல இந்த ஷாபானுடைய மாதத்திலும் முழுமையான அந்த இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்ற நோன்புகளை நோற்று அந்த கூலிகளையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.